எட்வின் சுஜா தம்பி, பில்லி கிரகாம் பாஸ்டர் பற்றி நீ சொன்னது. உங்க மத்தியில எங்க ஊழியம் செஞ்சதான விசுவாசிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். பில்லி கிரகாம் பாஸ்டர் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும் கண்டிஷன். அதனாலதான் அவர் பெரிய சபையை நிறுவினார். தம்பி, நீ இப்படி சொன்னதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தவர் இங்குள்ள கட்டுப்பாடு ஒழுங்குமுறை சரியில்லாததால் தான் பிரிந்து போய் வேறு சபை நிறுவினார் என்று அர்த்தமாகும். சாதுசி செல்வராஜ் ஐயா அப்போது ஒழுங்கில்லாமல சபை நடத்தி வந்தார். இதை கேட்ட அந்த பிள்ளைய நாமளும் வேற சபை தொடங்கலாம்னு நினைச்சோம். பில்லி கிரகாம் பாஸ்டர் விபத்தில் சிக்கி கால் முறிந்ததால் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேன் என்று சொல்ல கேஸ் வரும் என்பதால் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றதால் வீட்டிற்கு விடப்பட்டார். இப்படி செல்வராஜ் ஐயா செய்ய ஏதாவது சரியான காரணம் இருக்கும் என்று அறிந்து கொண்ட பில்லி கிரகாம் பாஸ்டர் அதனால்தான் வேறு சபைக்கு போகாமல் தானே ஒரு சபையை தொடங்கி நடத்தினார். ஏற்ற காலத்தில் அதை ஆதிபந்தேகோஸ்தே சத்திய சபையோடு மீண்டும் இணைத்தார். இந்த விஷயம் தெரியாமல் பிரேத குழி தொண்டையை திறந்து பொய் பேசாதே, கவனமாக பேசு. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.